கதையாய் கோர திரிபுரம் செல்லான் தனக்கு மொத்த கயகரை முகத்த வேள கணபதி காப்பதாமே நின்றரக்கல் விரலால் தூண்ட வரம் வாங்கி செய்ய சிவனாரை மருட்டி திருமால் அருகே மகிழ்ந்து செல்வாய்ப்பின் வீடம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்த சாஸ்தாயின் விரத கதை படிக்க மத யானை முகவன் காப்பதாமே அழகிய பொண்ணும் சச்சிதானந்த குமர குருபராகிய சாட்சாத் சிவபெருமானோ அம்பை மகேஸ்வர ஐய பார்வதாதி மகேஸ்வரர் காணாக தோன்றப்பட்டவங்க கைலாச மாமலியிலே சரி பகவான் பாரதியும் கொலுவாக வீட்டிருக்க ஆமா நந்தி பத்தலம் கொட்ட நாரதர் வீடு வீட்டு சிவபெருமானின் மொத்த மகனாகி விக்னேஸ்வர பகவானோ தாய் தம்பி இருக்கு கற்பூர ஆராத்தி எடுக்க இளைய மகனாகி செந்தில் வடிவேலமனோ பாரிஜாத மலர்களை புஷ்பமாரி பொழிந்து கொண்டிருக்க மேலும் அந்த கைலாச மாமலியிலே 33 கோடி தேவர்கள் 48 வருஷமார்கள் சங்கத்தார் சமயத்தார் தானவர்கள் மானவர்கள் இறையவர் விண்ணரர் சிம்மருடன் வித்யாதர வைசாஸ் அனைவரும் சொல்லிருக்க அதே கைலாச மலையிலே தான் அதிதிபெற்ற மக்களாகிய அசுரர்களும் அதிதிபெற்ற மக்களாகிய தேவர்களும் வாழ்ந்து வருகிறார்கள். அசுரர்களும் தேவர்களும் யாரெல்லாம் பாருங்கள். அதிதிபெற்ற மக்களாகிய அசுரர்களும் இவர் ரெண்டு பேரும் தான் அக்காளும் தங்கையும் பெற்றெடுத்த குழந்தைகள் தான் அசுரர்களும் தேவர்கள். பிறப்பிலே அண்ணன் தம்பியாக இருந்தாலும் குணத்திலே ஜென்ம விரோதியாகவே வாழ்ந்து வருகின்றார்கள். ஏகதேசம் நம்ம ரெண்டு பேரும் மாதிரி. ஆமா கீரியும் பாம்பம் மாதிரி. அடிச்சுக்கோ முடிச்சுக்கோ அப்படிதான் இருக்கும். சரி என்ன செய்யறது ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டும் இல்ல. என்ன பண்றது? ஆனால் எனக்கு இந்தார்கள் அசுரர்கள் எல்லாருமாக என்னம்மா என்ன தம்பி அதோ அமர்ந்திருக்கிறார்களே தேவாதி தேவர்கள் வண்டிக்கு முன்னால மனிஷா இருக்கிறானே அவனேதான் என்னதோ நோண்டிட்டுல இருக்கான் அவன் செல்ல பாத்துட்டே இருக்கான் அப்படியே ஆமா என்ன பண்ணனும்ங்கறான் இப்ப பிள்ளைகளுக்கு மெசேஜ் போட்டுட்டு இருப்பாங்க போடு நல்ல போடு மக்கள் அதெல்லாம் இருக்கட்டும் நல்ல கலர் உள்ள பிள்ளைகளை பார்த்து போடு இல்ல அவன் பிள்ளையும் போடும் பிள்ளைக்கு தங்கச்சியும் போட்டுட்டு இருக்கான் சரி ஆனால் இருக்கிறார்கள் அசுரர்கள் எல்லாம் என்ன தம்பி அதோ வந்திருக்கிறார்களே தேவாதேவர்கள் ஆமாப்பா அவர்கள் எங்க பார்த்தாலும் நிறைய திரை மூப்பு பிடி சாக்காடு நோக்காடு அது உனக்கு வராது இவையெல்லாம் அணுகாமல் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்து வர்றாங்க இந்த ரகசியத்தை நாமல் தெரியும் அண்ணா ரகசியம் என்றால் ஒருவருக்கு தெரிந்தால் மட்டுமே இந்த ரகசியம் தம்பி உன்னோட ரகசியம் உனக்கு தெரியும் ஆமா தம்பியோட ரகசியம் அவருக்கு தான் தெரியும் எனக்கு பாதி தெரியும் உனக்கு தெரியுமா எல்லாம் தெரிந்த ஒருவர் இருக்கின்றார் அவர்தான் அந்த சிவபெருமான் என்று சொல்லக்கூடியவர் அவர்கிட்ட போய் கேட்டு வச்சுக்கோ எல்லா விவரத்தையும் கிளீனா சொல்லிடுவார் அப்படியாகட்டும் என்று சொல்லி அசுரர்கள் எல்லாரும் ஒன்றாக விழுந்தார்கள் சரிதான் ஆதிவள்ளி கைலாசமலைக்கு வருகின்றார் சரி வணங்குகின்ற பகவானை நாங்கள் இங்க எதற்காக வந்திருக்கின்றோம் தெரியுமா இதற்காக நாங்கள் வந்த தேவாதிகளைப் போலவே நரை திரை மூப்பே பிடியெழுதாமலே நாங்கள் வாழ்வதற்கு
எதற்காக வந்திருக்கீங்க தெரியுமா? என்னப்பா? நாங்கள் வந்து தேவாதி தேவர்களைப் போலவே பிறப்பு இறப்பு என்பது இல்லாமல் சிரஞ்சீவியாக வாழலாம்னு ஆசைப்படுகின்ற பகவானே. அவர்களை போட்டு உங்களுக்கு சாட்காலம் வரக்கூடாது. சாட்காலமே வரக்கூடாது. அப்படியாப்பா? ஆமா. சாகாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அமிர்தம் சாப்பிட வேண்டும். தெய்வம் வருமா? ஆமாப்பா. அது எங்க சென்றா கிடைக்கும் பகவானே? தம்பி, என்ன அமிர்தம் என்று சொல்லக்கூடியது கடையிலேயோ மார்க்கெட்டிலேயோ வாங்கக்கூடிய பொருள் அல்ல. என் பெருமாளாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வீட்டிருக்கின்றாரே திருப்பார்க்கடல். பார்க்கடல் அங்கே சென்று அமிர்தம் அடைந்தால் தெய்வம் அமிர்தம் பிறக்கும். நாங்கள் மட்டும் தரித்து சென்றால் அமிர்தமான கிடைக்க முடியுமா பகவான்? தனிமையில் இனிமை காண முடியுமா? தனி மரம் தோப்பாகுமா? ஆகவே ஆகாது. ஏய், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிடைஞ்சா தாண்டா அமிர்தம் பிறக்கும். சுவாமி, அந்த தேவாதி தேவர்கள் எங்களுக்கு ஜென்ம பகல்கள் அல்லவா? ஆமா. எப்படி பகவானே வருவார்கள்? தம்பி, உனக்கு காரியம் பெருசா வீரியம் நமக்கு எப்போதுமே காரியம் நிறைவேறியது. காரியத்தை கழிக்கணும்னு சொன்னால் கழுதுக்கு காலை பிடிக்கிறதுக்கும் தயக்கம். ஆமா, 2 உதவ வச்சாலும் பரவாயில்ல, தட்டி தடவி கொடுத்து போயிட்டே இருக்க வேண்டியது. நீ போய் கூப்பிட்டேன்னா உடனே வர்றோம், ஓடிப்போ. அப்படியாகட்டுமே என்று சொல்லி எல்லாரும் ஒன்றாக விளைந்தார்கள். ஆமாப்பா. தேவாதி இவர்களை துணையாக வைத்துக் கொண்டு சரி வருகிறார் பாருங்கள். எங்கப்பா? அப்படி இருக்கையிலே அசுரர்களும் தேவர்களும் ரமதி கடையே அங்க வந்து என்னமா பண்றாங்க தம்பி? நாம இப்ப எதுக்காக வந்திருக்கிறோம்? இங்க வெள்ளு மாட்டுக்கு வந்தாண்டே. ஏவையா? சரி சொல்லு சொல்லு. கடற்கரையில அசுரர்களும் தேவர்களும் பேசுறாங்க. அவர்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆமா தம்பி, அமிர்தம் கடையை வந்திருக்கோம். அமிர்தம் கடையில வந்திருக்கிறோம். ஆமா. ஈசுகை வெறுங்கை எல்லாம் வந்திருக்கிறோம். ஒண்ணு கொண்டு வரலையா? எங்க கொண்டு வரது? கார்ல வாரி ஏதாவது கொண்டு வருவேன்ல நினைச்சேன். நான் ஒண்ணு கண்டு வந்த உங்க ஒரு பக்கம் தானே. அப்படியா? ஆமா, அண்ணாச்சி எல்லாம் தருவாருன்னு வந்தேன். சரி பரவாயில்ல. என்ன இப்ப நீ ஏதாவது கொண்டு வந்தியா? இல்ல நானும் சும்மா தான் வந்திருக்கேன். நீ புதுசா ஒண்ணு கொண்டு வரல? இல்ல சரி